வணக்கம். இப்போ ஒரு உண்மை செய்தியை சொல்ல போகிறேன். மறைத்த உண்மை செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சிஎம், இதற்கு முன்னால் மிஸ்டர் விஜய் எம்எல்ஏ ஜெயித்த உடனே, ஜெயித்த அன்னைக்கு அவருக்கு தேர்தல் ஆணையம் மூலம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட போது அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது பாண்டி பஜார் போலீஸார்கள். அந்த போலீஸார்கள் அதில் முக்கிய இடத்துல சிஎம் பக்கத்தில் கார் பக்கத்தில் நின்றுது மிஸ்டர் ஜோதி பிரகாஷ். அவர் என்னுடைய நண்பர். அப்போது அந்த வண்டி மூவ் ஆகி போய் ரொம்ப டிராஃபிக் ஆகுது ஜனத்தால். அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வண்டியுடைய முன் சக்கர நம்ம ஜோதி பிரகாஷ் காலில் ஏறி இறங்கிடுச்சு. உடனே திரு விஜய் அவர்கள் எந்திரிச்சு பார்க்குறாரு வண்டியிலேருந்து. நம்ம ஜோதி பிரகாஷ் உதவியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போங்கங்கிறாரு. ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தி, அவர் இறங்கினா சமாளிக்க முடியாது, அதனால் போங்கங்கிறாரு. அதே நேரத்தில் விஜய் மனசில் என்னவா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் தவறி விழுந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கையை காமிச்சிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கூட இருக்கிற வேலை செய்கிற காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் காவலராக பார்க்கல, எல்லா காவலரையும் தான் தம்பி மாதிரி நடத்துவார் ஜோதி பிரகாஷ். அதனால் எல்லாரும் அழுதுகிட்டே ஐயா ஐயான்னு ஓடி அவரை தூக்குறாங்க. என்னை உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், அங்கே கூட்டிகிட்டு போங்கிறாங்க. அவர் காலில் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எலும்பு முறிவு ஃபுல்லாக ஏற்பட்டுருச்சு. உடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு எந்த ஆஸ்பத்திரியும் போக வேண்டாம், நேராக நங்கநல்லூர் இருக்கிற என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயா இப்போ வண்டி ஏறிடுச்சு ஐயா கால் மேலே, இப்போ விஜய் ஐயா வண்டி மேலே கேஸ் போடுறதா என்ன பண்ணுறதுன்னு. வேண்டாம், அவர் இப்போ தான் ஜெயித்து வந்திருக்கிறாரு, சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸு. வேண்டாம், மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால் எந்த பதிவும் பண்ண வேண்டாம்னு பெருந்தன்மையோடு அந்த மனுஷன் அந்த வழியோடு அவங்கள்ட்ட சொல்ல, அவங்க கண்ணீர் மலக ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு அங்கேருந்து பாண்டி பஜார் காவலர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அது முடிஞ்சு போச்சு. இப்போ அது முக்கியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? மூத்த காவலர்கள், நான் சொல்கிறது மூத்த காவலர்கள் அங்கே இருந்தாங்கல்ல. ஏன்னா இவர் வருங்கால சிஎம் ஆகப்படுவார் தெரிஞ்சு போதுன்னு எல்லாரும் வந்தீங்க அங்கே. அப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில்லை. இது அன்றைக்கி விஜய்க்கு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லலை, மறைச்சிட்டாங்க. சரி, அது வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ சிஎம் ஆகிட்டாரா? இப்போ காவல்துறை யார் கையில் இருக்குது? சிஎம் கையில் தானே இருக்குது. அப்போவாது நம்ம கூட ஒரு காவலர், நம்ம அன்றைக்காவது தேர்தல் ஆணையம் கையில் காவல்துறை இருந்தது. சரி, அதனால சொல்லையோ, சரி விட்டுருவோம். இல்லை, ஒருவேளை விஜய் வரமாட்டார், இப்போ இருக்கிற ஆளுங்க ஏற்கனவே இருந்த கட்சி தான் வரும், அப்போ விஜய் பழி வாங்கலாம்னு சொல்லாமல் இருந்தாங்களா உயர் அதிகாரிகள்? கடவுளுக்கே வெளிச்சம். அதே மாதிரி இப்போ சிஎம் ஆகிட்டார் திரு விஜய். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் அவருடைய டிவிக்கு தொண்டன் தான். அவர் அரசியலுக்கு வருவார் சொன்னது நான் தான், ஆட்சி அமைப்பார் சொன்னது நான் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தங்க ஊசியாக தான் கண்ணில் குத்திக்க முடியுமா இல்லை? அது நான் ஒத்துக்க மாட்டேன். தவறுன்னா நல்ல கேட்குறேன், யாராக இருந்தாலும் கேட்பான். பெத்த பையனாக இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன். இப்போது உங்களுக்கு இது வரைக்கும் சிஎம் வரவங்களுக்கு இது வரைக்கும் தகவல் தெரியல. நான் இப்போ சாதாரண மனுஷனாக சொல்கிறேன், உங்கள் கட்சி தொண்டனாக சொல்லலை. நான் மக்களோட மக்களாக இருக்கிற நெல்லை கஜேந்திரன், மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவேன், அடையாறு ஆனந்த போர்ட்லேயும் சாப்பிடுவேன். அப்படி இல்லை, ஜிஆர்டி ஹோட்டலுக்கும் நான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 5 crores மேலே போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நான் என் பழைய இடத்துல தான் நான் இருக்கேன். எந்த தவறாக தான் சுட்டி காமிப்பேன். இப்போ நான் சிஎம் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அந்த அதிகாரிகள் இப்போ இருக்காங்களா, போஸ்டிங்கில் இல்லையான்னு தெரியல. அப்போ நீங்கள் பண்ணது 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டு சொன்ன அன்றைக்கி நடந்தது சம்பவம். அந்த அதிகாரி பேர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜோதி பிரகாஷ் உதவி ஆய்வாளர். அவரை நீங்கள் நேரடியாக போய் சந்தித்து வருத்தம் தெரிவிக்கணும். முதலமைச்சராக அல்ல. இப்போ ஒரு சைடு பார்க்க போனால் முதலமைச்சர், இன்னொரு சைடு பார்க்க போனால் நீங்கள் ஜெயித்த ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ. உங்கள் வண்டி ஒரு சாதாரண உதவி ஆய்வாளரை முதல்வர் போய் சந்திக்கணுமா உங்களுக்கு? ஏன் ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க? ஓட்டு வாங்கினேன் இல்லை, சாதாரண. நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லாரும் என் குடும்பம், அனைவரும் எங்கள் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரின்னு சொன்னீங்கல்ல. யாராக இருந்தாலும் ஒன்று தானே, மனுஷன் தானே. அதிகாரியாக இருந்தானே, ஓட்டாண்டியாக இருந்தானே, போய் பார்க்கணுன்னா உதவி செய்யணும். தப்பு செஞ்சு யார் வண்டி? மிஸ்டர் விஜய் வண்டி. முன்னாள் இப்போ சிஎம், அப்புறம் முன்னாலாவது விஜய் வண்டி. முதல்ல அந்த வண்டி ஓட்டுறது யார்? அந்த டிரைவர் இறங்கி வந்திருக்குமா இல்லையா சம்பவம் நடந்த போது?
அப்போ அந்த வண்டியில் டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக எதாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வண்டியில் அந்த நபர் யார், அந்த சார் யார், என் கேள்வி அதுதான். இதை ஒவ்வொரு இடத்துலையும் சம்பவம் மறைக்கும் போது சார் 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 தான் வருது. அப்போ அந்த வண்டியில் இருந்தது டிரைவராக இருந்தால் ஒரு டிரைவர் பயந்துட்டு வண்டி விட்டு இறங்கியிருப்பான். ஏன்னா வீல் ஏறுறது அவனுக்கு தெரியும், வண்டியில் உட்காந்தவங்களுக்கு தெரியாது. விஜய் தான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தாரு, ரைட் சைடில் டிரைவர் ஓட்டுறான். ஒரு கட்டை மேலேயோ ஒரு கல் மேலேயோ ஒரு டயர் ஏறி இறங்கினா தெரியாதா ஒரு டிரைவருக்கு? அப்போ டிரைவராக இருந்தால் பயந்துட்டு ஐயோன்னு இறங்கியிருப்பான். அப்போ அந்த வண்டியில் போனது டிரைவர் அல்ல. சந்தேகத்தில் என்னுடைய சந்தேகம் அதுதான். நீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்களா? எப்படி உண்மையாக சொன்னாவா? நல்லா கட்சி திமுகவே ஓட்டுவேன், கம்யூனிஸ்டையும் ஓட்டுவேன், ஏடிஎம்கே ஓட்டுவேன். நடுத்தர மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடியதான் நான். எனக்கு எந்த அரசியல் வந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. பெத்த பையனே நான் பார்க்க மாட்டேனே. இப்போ இருக்கிற சீமையன் பெத்த பையனை தானே நான் பார்த்து இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கேன். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆரம்பத்தில் அரசியலுக்கு வருவார் சொன்னது யார்? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 4 படம் நடிச்சிட்டு இருந்த போது நான் தான் சொன்னேன். யாராவது மறுக்க முடியுமா? ஜெயித்த பிறகு நான் சொன்னேன், நீ சொன்ன, எனக்கு பதவி கொடுங்க, எத்தனை பேர் தேடி போகிறான். நல்லா கெஞ்ச சிஎம்ஐ தேடி போக மாட்டான், வாய்ப்பே கிடையாது. நான் எதுவுமே சரி என்ன பார்க்க வந்தவனை தான் நான் பார்ப்பேன். யாரையும் போய் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னபடி எவனையும் போய் நின்று போய் பார்த்தது கிடையாது. நான் அதுதான் எந்த சார்னு கேட்குறேன். ஒரு சாதாரண டிரைவர் இல்லை ஒரு தட்டு ரிக்ஷா ஓட்டுற ஒரு வண்டிக்காரர் வந்து ஒரு ஆள் மேலே இடிச்சிட்டா வண்டி விட்டு இறங்கிடுவான். முதல்ல இறங்கி சாரி அவன் மேலே தப்பு இருக்கட்டும், இல்லை முன்னால் போகிற மேலே தப்பு இருக்கட்டும், இறங்கி நின்று ஐயா மன்னிச்சிங்கன்னு சொல்லுவான். அப்போ இந்த வண்டியை விட்டு இறங்கலையே அந்த சார் யார்? எனக்கு அதுதான் இப்போ கேள்வி. சரி ஒரு கேள்வி கேட்கலாம், இத்தனை நாள் என்ன சார் பண்ணீங்க கேட்கலாம். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த இப்போ ஜோதி பிரகாஷ் ஆய்வாளர் ரோட்டில் நடந்து வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. அவர் கையால் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஒரு சாப்பாடு இல்லையா, ஒரு பருக்கைக்கே நம்ம மரியாதை கொடுக்கணும், நன்றி விசுவாசம் பண்ணணுயா. அதான் மனுஷன். நான் அந்த ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் கொடுக்குறேன். அவர் எத்தனை பேருக்கு என்ன உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ரோட்டில் யாராவது குடிச்சிட்டு போனாலோ, யாராவது வந்து அந்த குடித்தவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அனுப்பிச்சிடுவார். அந்த குடித்தவனை அந்த மது போதை திருத்தும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து அவன் திருந்துற வரைக்கும் கூட இருந்து பல பேரை காப்பாற்றிருக்காருங்க. அதே மாதிரி அவர் வீட்டு அருகில் உள்ள குடிசை வீடுகளில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதந்தோறும் அரிசி எண்ணெய் பருப்பு கொடுத்துருக்காருங்க. ரெண்டாவது ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகலாம்னா தன்னுடைய காவலர்கள் 10 பேர் வந்தாலும் 15 பேரும் அழைத்து செல்வார். அழைத்து செய்து ஹோட்டல் ஓனர் தலையில் வைக்க மாட்டார். அந்த 15 பேருக்கும் தன்னுடைய சொந்த பைசாவில் எடுத்து கொடுப்பார். இதை விட பெருமைத்தக்க விஷயம் நான் உங்களுக்கு எப்படியா தெரியும்னு கேட்பீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் உதவி வாங்கியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, எப்பா ஐயாவை பார்க்கவே முடியலையாப்பான்னாரு. நானும் இப்போ ஐயாவை பார்க்கவே முடியல, எனக்கும் உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு ஆள் வந்தார். எப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதுப்பான்னு. நம்ம விஜய் வண்டி ஏறி கால் ஒடிஞ்சு அவர் வீட்டில் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டில் படுத்துருக்காரு. நாங்கள் எனக்கு மனசு கேட்கல. ஒரு பருக்க தின்னான ஒரு சாப்பாடு தின்னான நன்றி கடன் ஒன்றும் இல்லை. நண்பனா எனக்கு நண்பன் மாதிரி அவர். போகும்போது ஒரு முறை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்ல தூக்கம் வருதான்னு கேட்கக்கூடிய நபர். அந்த நண்பனுக்கு ஒரு ஆகும்போது என்னால் சும்மா இருக்க முடியுமா? மனசு கேட்காம போய் பார்த்தேன். அவர் என்கிட்ட உண்மையை முதல்ல மறைச்சார். அதுக்கப்புறம் ஒரே கேள்வி தான் கேட்டேன், லஞ்சம் வாங்காமல். இப்போ 58 வயசு அவருக்கு ஆகுது. இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டு. தயவு செய்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நெல்லை கட்சியை பற்றி தெரியும், தயவு செய்து உண்மையாக சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுங்கன்னு. அப்போ தான் என்கிட்ட உண்மையை சொன்னார். அவர் அப்போ கூட நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, தயவு செய்து மீடியாவில் சொல்லிடாதீங்கன்னாரு. உண்மை என் காதுக்கு வந்தது அப்படின்னா உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் உயர் அதிகாரி ஏன் பார்க்கல, விஜயை ஏன் சொல்லலை, இப்போ சிஎம் நம்பர் சொல்லலை பிறகு எனக்கு டார்ச்சர் வரும், கண்டிப்பாக வரும். காவல்துறை உயர் அதிகாரமாக வரும். யோ நான் இப்போ சொல்கிறேன் எல்லாத்துக்கும், வெளியில் இருந்தால் மக்கள் கையால் எனக்கு சாப்பாடு. என்னை ஜெயிலில் போட்டீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் உள்ள சாப்பாடு, அவ்வளோதான். இது இந்த வயசுக்கு என்னையா வேணும் எனக்கு? நான் ஒரே காரணம், இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் ஆட்சிக்கு வரும்போது, நேர்மையான ஆட்சி, காவல்துறையை கட்டுப்பாடாக வச்சுருப்பேன், பெண்களை பாதுகாப்பாக வச்சுருப்பேன் சொன்னாரோ இல்லையா, முதியோர்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பேன்னு சொன்னாரோ இல்லையா. இப்போ உங்கள் காவல்துறையில் ஆடு இருக்கா, கருப்பாடு இருக்கா, அந்த ஊஸ் பிளாக் ஷீப் யார் அது? அந்த வண்டி ஏற்றும் போது அவங்க இல்லாமல் இல்லை, பெரிய காவலர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஏன் அன்றைக்கி விஜய்கிட்ட சொல்லலை, இப்போ ஏன் சிஎம்கிட்ட சொல்லலை? அப்போ பெரிய ஆள் ஒரு உதவி ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு சிஎம்மை பார்க்க முடியலை, சிஎம்கிட்ட தகவல் சொல்ல முடியல.
சாதாரண ரோட்டில் இருக்கிற ஒரு பஸ்ஸில் அடிபட்டுட்டான் என்ன பண்ணுவான்? கேஸை மறைச்சிருவீங்களா? ஏன் இதுக்கு முன்னாலெல்லாம் இருந்தது, இந்த ஆட்சியில் அப்படி தொடரணுமான்னு கேட்குறேன் நான். தொடர மாட்டோம் நாங்கள், தொடரக்கூடாது. அது மாதிரி அவரும் செய்ய மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லோரும் சிஎம் தலைவர் சொல்லலாம். நான் என் பையனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். என் பையனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு வேணால் சிஎம்மாக இருக்கட்டும், எனக்கு சிஎம் கிடையாது.